மாநாட்டில் 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி. திரும்பி பார்த்தேன், அது கேரளாவில இருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ. ஆறு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாப்ல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கல. எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ பாப்பியே, 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான். பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுற்றி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல். அப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தனா நாடு நிலைமை என்னன்னு வார் நீ. மாநாட்டில் 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில் 1 லட்சம், இந்த கரையில் 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில் அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல். ஏன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் படையிடாது. அதிகபட்சமா கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்தில். திரும்பி பார்த்தேன், அது கேரளாவில இருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. துறைகிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடிக்கிருப்போம்ங்க. இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி போச்சு? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்றா அடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்களா? ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளடா. எந்த கூட்டத்தில், எந்த மாநாட்டில் காவல்துறை நாற்காலியை போட்டு கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு? சொல்லுங்க, எந்த மாநாட்டில் இருந்திருக்கு? இதுல இருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டை இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்ல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு போட்டியா நீனும் கொடு. இது எப்படி கொடு? 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன், சரி விடு, அதை பேசுறீல. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள், விடுதலை பெற்ற இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட்டு கூட பாப்பா. அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதி தமிழ் பறையர் தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ கொடுத்தா சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைன்னா உன் மனச்சான்ற சொல்ற, நீ கொடுப்பியா? நான் 4 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் ஆதி தமிழ் குடிகளுக்கு, 2 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் தேவேந்திரருக்கு, 1 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் பழங்குடிக்கு. நீ கூட பார்ப்போம், எனக்கு போட்டியா கொடுறா. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன்னு பேசுற, நீ இதையும் பேசுறான். டேய், நீ நல்லவன் பேசுறான். டேய், நல்லவன் பேசுறா. பல்லு வளைக்குத்தனா, நாக்கு வலிக்கிறேன்னா இதை ஒரு தடவை பேசுறா. ஊத்தப்பை பிராமணர் கொடுக்கணும். ஓன் சீட்டை எடுத்து கொடுத்தேன், அவன் இடம்டா, அவன் எடுத்துக்கிறான்டா. ஒரு காரணம் சொல்றான். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது.
எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும். அதுவும் படித்த பெண்ணா இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில் பூரா நெருப்பை கொட்டின மாதிரி இருந்துச்சு. துறை நேர்ந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கிறான். டே உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு முழிச்சுக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முழிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முடிச்சுக்கிறதுனேன்றாப்ல. நான் சிரித்தேன். ஏன்னா இதைத்தாப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு. பெற்றோரை பெரியோரை உற்றார உறவினரே வணக்கம். ஆன்றோரை சான்றோரே அறிவார்ந்த பெரியோரே வணக்கம். உங்கள் பிள்ளைங்க நாங்கள் சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதில் உண்மை எது நன்மை எது எண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைங்க நாங்கள் சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதில் உண்மை எது நன்மை எது எண்ணி பாருங்க. நாம் சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றலை. நாம் சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றலை. அதனால் கொஞ்சம் மனசை மாற்றி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்டை, போடுங்க ஓட்டை, காப்பாத்துங்க நாட்டை, போடுங்க ஓட்டை, காப்பாத்துங்க நாட்டை. கோடி கோடியா அடித்த கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கும் அழுகுது. படித்து பட்டம் வாங்கிய கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டையே ஆளுது, ரொம்ப நாளா ஆளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா பாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. இது தொடரலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப மாத்தணுமே அப்பு. அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நம்ம நாட்டு நிலைமை. அட அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி, உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு சோறு ஒரு பிடி, அவன் இல்லைனா ஏது நமக்கு உணவு ஒரு பிடி. அதனால விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட, காப்பாத்துங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டுறேன் என் பாட்ட. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ணத்தோரந்தே பாரம்மா, கண்ணத்தோரந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டைய தீப்பட்டி கேட்கிறான். சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டைய தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடும் அம்மா ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இப்போ திணறுது மூச்சு. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இங்கே திணறுது மூச்சு. மரமில்லா ஊருல மழையங்க பெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது. விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயித்தான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கோட்டையில் கொடிதான் கிளியாம பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது.
நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடபாத தானே ஏழைக்கு கூடு. சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கடை அள்ளுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. ஓட்ட விவசாயி சின்னத்திற்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா.